ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலுமிச்சை சாதம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு வாணலி வச்சு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 3மே சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கலர் மாறினதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சை சாறை சேர்த்துக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் ஒரு 4 எலுமிச்சை பழத்தை சாறை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். உடனே நம்ம சாதத்தை சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட போகிறோம். சுவையான எலுமிச்சை சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்றதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.